ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமே சுக்கிமிச்சி சீசன் 2 எபிசோட் 5 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் இதுக்கு தவிர எபிசோட்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம மக்காட்டோக்கும் அவனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த சிட்டியில் உங்களோட ஷாப் நீங்கள் திறக்கலாம். அது கூடவே ஒரு நோட்டீஸும் கிடைச்சிருக்கு. ஒரு லெக்சராக இவன் இருக்கிறனால இவனுக்கு ஒரு அஃபிஷியல் எம்ப்ளாய்மெண்ட்டாக இவனுக்கு கிடைக்குது. சீக்கிய சொல்கிறான், இந்த மாதிரி உங்களுக்கான லெட்டர் இன்னைக்கு ரொம்பவும் சீக்கிரமா வந்துச்சு. ஆமாமா, ரெஜிஸ்ட்ரேஷனோட டைம் இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் இருக்கு. நம்ம லஞ்சுக்கு அப்புறமா அங்க போகலாம். இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க பார்த்தா அதே பொண்ணு தான் அங்க இருக்கு. அந்த பொண்ணு இவங்களை பார்த்த உடனே அங்க வெல்கம் பண்ண ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து நம்ம மக்கட்டவும் சொல்றான், ஹாய் லோரியா, நீ எப்படி இருக்க? ரொம்ப நன்றி. இங்க நீங்க நிறைய வாட்டி வரீங்க. உங்களுக்கு என்ன இன்னைக்கு அதே ஆர்ப்பாட்டம் வேணும்? ஆமாமா, எனக்கு அதே தான் தேவை. அது கூட சிக்கன் ஆர்ப்பாட்டம் எனக்கு தேவை. இதெல்லாம் கேட்டு இருக்க அந்த பொண்ணு சொல்றான், இந்த மாதிரி நீ ரொம்பவும் வித்தியாசமா இருக்க. ஏன்னா எல்லாருமே ஒரே ஆட்பாட்டை தான் ஷேர் பண்ணுவாங்க. ஆனா நீங்க பார்த்தா ஒன்னு நீங்க தனித்தனியா சாப்பிடுறீங்க. இதுக்கப்புறம் அவங்களும் அங்க போக ஆரம்பிக்கிறான். அப்பதான் நம்ம மக்கட்டவும் சொல்றான், இந்த மாதிரி நாங்க இங்க 5 நாளாவே தொடர்ந்து இருக்கோம். ஏன்னா இங்க இருக்க சாப்பாடு அது எங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஏன்னா அது அவ்வளோ டேஸ்டா இருக்கு. இதுக்கப்புறம் அங்க இருக்க வேற ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் தான் அந்த பொண்ணையும் தொலை பண்ணிருப்பான். அவனும் நம்ம லோரியாவையும் நம்ம மக்கட்டவையும் பார்த்து ரொம்பவும் கோமாயின்னு இருக்கான். ஏன்னா அப்போ காப்பாத்தினதுல இருந்தே இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நாளாவே தொடர்ந்து இருக்காங்க. இப்படி ஒண்ணு வச்சுன்னு இருக்க அப்பதான் அங்க ஒரு பொண்ணு சொல்லுது, நீங்க மாஸ்டர் இலும் தானே? நான் அங்க இருக்க அகாடமியோட ஸ்டூடெண்ட் தான். இந்த சைடு நம்ம ஷிக்கியை தான் காட்டுறாங்க. அவனும் ஒரு கிரீமியான ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டு இருக்கான். அது அவனுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஆனா இதை பார்த்து நம்ம மக்கட்டோக்கு தான் அது கொஞ்சம் வியடா தெரியுது. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அவளும் கேட்கறான், ஆமா நீ இதுக்கப்புறம் நீ எங்க போலான்னு இருக்க? நீ அகாடமியில அங்க இருக்க பசங்களுக்கு நீ படிக்க வைக்கலான்னு போறியா என்ன? ஆமா, நான் சாப்பாடு சாப்பிட்டக்கு அப்புறம் அங்கதான் போலான்னு இருக்கேன். எனக்கு சொல்ல போனா அங்க இருக்க ஒருத்தங்களை எனக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ள வேற ஒரு பொண்ணு சொல்றான், இந்த மாதிரி கடையில நிறைய கஸ்டமர் வந்துட்டாங்க, அதனால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். இதனாலே நம்ம லோரியாவும் அங்க போக ஆரம்பிக்கிறா. இந்த சைடு சிக்கியும் சொல்றான், இந்த மாதிரி நான் இன்னொரு ஹாட் பாட்டை சாப்பிடணும். என்னது இன்னொன்னா? இப்படின்னு அவனும் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். நெக்ஸ்ட் சைட்ல இவங்களும் அந்த அகாடமிக்கு வந்துடுறாங்க. அப்பதான் அங்க இருக்க ஒரு பொண்ணு அங்க இருக்க ரூல்ஸை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. நீ இங்க எப்பயுமே அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணும். ஆனா உன்னோட பர்சனல் பிசினஸ் அது இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த ஸ்கூலோட மானிட்டரி இதுல இன்வால்வ் ஆகாத வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதை கேட்ட நம்ம மக்கட்ட வாங்க கேட்கறான், அப்படின்னா என்னோட பிசினஸ் இந்த ஸ்கூல்ல நான் ப்ரொமோட் பண்ணலாமா? ஆமா, இந்த ஸ்கூல்ல சொல்ல போனா நிறையவே ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, நிறையவே டீச்சர்ஸும் இருக்காங்க. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை நீ படிக்க வைக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி உனக்கு சேலரியும் கிடைக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்டை நீ படிக்க வச்சா உனக்கு 10 சில்வர் காயின் கிடைக்கும். ஆனா நீ பார்ட் டைம் ஜாப் பண்ணனா இந்த மாதிரி உனக்கு 30 ஸ்டூடெண்ட்ஸ் கிடைப்பாங்க. சரி, நீ எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியாவோட இருக்க? நீ அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும். இதை கேட்டு நம்ம மக்கட்டவங்க ஒத்துக்கிறான். இந்த மாதிரி நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்னோட கிளாஸ்ல ஒரு கண்டிஷன், இந்த மாதிரி 10க்கும் கீழே ஆளுங்க இருந்தாலே போதும். நான் எப்போ வேணா ஸ்டார்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். இது கேட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இது ரொம்ப வியர்டா இருக்கு. ஏன்னா மத்த லெக்சரர் அவங்க நிறையவே ஸ்டூடெண்ட்ஸை அவங்க ஏத்துப்பாங்க. ஆனா நீ வெறும் 10 தானா? அதுவா? அது என்னன்னா இந்த மாதிரி நான் அவங்களோட குவாலிட்டி அதை ஒண்டி தான் நான் ஃபோக்கஸ் பண்றேன். ஆனா அதுக்குள்ள அங்க ஒரு பர்சனை வரான். அவனும் சொல்றான், இந்த மாதிரி நானும் இங்க இருக்க ஒரு லெக்சரர் தான். நான் நீ பேசினதெல்லாம் கேட்டுருந்தேன். இந்த மாதிரி நீ பிராக்டிகல் ஸ்கில் அது ஒண்டி தான் நீ ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கியா? நான் சொல்ல போனா இங்க இருக்க ஃபுல் டைம் லெக்சரர். நான் எதுக்கு அப்படி ஃபோக்கஸ் பண்றேன்னா இந்த மாதிரி என்னோட சிலபஸ் அது மேஜிக்கை பத்தி தான் இருக்கும். இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க அவனும் சொல்றான், இந்த மாதிரி நானும் நிறைய பசங்களுக்கு சொல்லித்தரேன். நான் சொல்ல போனா காம்பேட் ஸ்கில் அதை பத்தி தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உனக்கு தேவைன்னா சொல்லி இந்த மாதிரி 10 பேரை நான் அனுப்பி விடுறேன். ஏன்னா இந்த வருஷம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவும் இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க. ஏன்னா அவங்களால டெலிபதி அதுவும் இல்லாம மேஜிக் ஸ்பெல் எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியுது. இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம மக்காட்டோக்கும் அந்த 3 பேரோட ஞாபகம் தான் வருது. இந்த மாதிரி அவன் சண்டை போட்டிருப்பான்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க அவ்வளவு திறமசாலிலாம் இல்லப்பா. இதுக்கப்புறம் நம்ம பிளைண்டா சொல்றான், இவனோட பேரு பிளைண்டு. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இந்த மாதிரி உன்னோட ஸ்ட்ரென்த் அது ரொம்பவும் அதிகமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதை என்னோட கண்ணால நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கப்புறம் மக்காட்டோவும் அங்க இருக்க ஒரு லைப்ரரிக்கு போறான். பின்னாடியே ஒரு லேடியும் இருக்கு. இதனாலே அவனும் அங்க பார்த்து சொல்றான், என்னோட அசிஸ்டன்ட் அவன் அங்க இருக்க ஃபேக்கல்டி கையில அங்க அப்ளை பண்ணிருக்கான். அதனால நான் இங்க இருக்க மெட்டீரியலை நான் அதை தேடின்னு இருக்கேன். இதெல்லாம் கேட்டு இருக்க அந்த பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரி நான் இங்க இருக்க லைப்ரரியன், அதனால என்னால முடிஞ்சா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீ அந்த குறிப்பிட்ட புக்கை சொல்லு. இதுக்கப்புறம் தான் நம்ம மக்காட்டவே அங்க கேட்கறான், இந்த மாதிரி இங்க மேஜிக் ஸ்பெல்லை பத்தி ஏதாச்சும் ஒரு புக் இருக்கா? ஏய், நீ என்ன சொல்ற மக்காட்டோ? அந்த புக்கு உன்னோட ஸ்டாண்டர்டை விட கம்மியா இருக்கா என்ன? இது கேட்டோன்னே நம்ம மக்காட்டோக்கும் டவுட் ஆதா. இதனாலே அவனும் தள்ளி போயிட்டு அவனோட ஷீல்டையும் ஆக்டிவேட் பண்ணி கேட்கறான், நீ யாரு? அதுவும் இல்லாம என்னோட பேர் எப்படி உனக்கு தெரியும்? பரவாயில்லப்பா, நீ அதுக்குள்ளே உன்னோட ஷீல்டை ஆக்டிவேட் பண்ணிட்ட. நான் சொல்ல போனா இங்க இருக்க ஒரு சாதாரணமான ஒரு லைப்ரரியன் தான். என்னோட டியூட்டி என்னன்னா இங்க இருக்க ஆளுங்களோட பேரை மெமரைஸ் பண்ணும். அதனால இதுல ஆச்சரியமே இல்லை. ஆனா இது இம்பாசிபிள் தான். ஏன்னா இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நீ எப்படி தான் பண்ணியோ? எனக்கு எப்படி தெரியுமா உன்னை தெரியும்? இந்த மாதிரி எனக்கு நிறைய ஃபேக்கல்ட்டியே தெரியும். நான் ஒரு நாள் உன்னை பத்தி நிறைய விஷயத்த கேள்விப்பட்டேன். ஸோ அதனால தான் உன்னோட பேரும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதுவும் இல்லாம இங்க
இங்க பக்கத்துலயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அங்க லூரியான்னு ஒரு பொண்ணு இருக்கும்ல, அது வந்து என்னோட சிஸ்டர் தான். லூரியா வந்து எனக்கு வித்தியாசமான கஸ்டமரை பத்தி எப்பயுமே சொல்லுவா. அதுலயும் முக்கியமா 2 பாட்டு ஆர்டர் பண்ணவங்களோட பேர்ல உங்க 2 பேரோட பேர் தான் இருக்கு. நீயும் ஷீக்கியும் தான். ஷீக்கிய பத்தி எனக்கு தெரியும். இப்பதான் நம்ம மக்கட்டோக்கு எங்க ஞாபகம் வருது. அப்பனா நம்ம லோரியா வந்து அங்க சொல்லியிருப்பா, இந்த மாதிரி எனக்கு அகாடமில ஒருத்தங்களை தெரியும்னு. அப்போ அவளோட சிஸ்டரை பத்தி தான் சொன்னாலா. இதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணே சொல்றான், இந்த மாதிரி என்னோட பேரு மீவா, நான் வந்து ஒரு லைப்ரரியன். அதுவும் இல்லாம நான் வந்து இங்க இருக்க கவுண்டர்ல தான் நான் எப்பயுமே வேலை செய்வேன். உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஈவா வந்து ஸ்மைல் பண்றா. ஆனா இவளோட ஸ்மைலை பார்த்தா எனக்கு அவளோட ஞாபகம் தாங்க வருது. இதுக்கப்புறம் நம்ம மியாவை தான் காட்டுறாங்க. அவளும் அங்க இருக்க ஒரு டவுன்ல அங்க சாப்பாடு எப்படி செய்யணும்னு கத்துக்க வந்திருக்கா. அதுக்கான காசையும் நம்ம மியோ வந்து அங்க தரா. அந்த பொண்ணு சொல்றா, இந்த மாதிரி நீ கத்துக்கிறது தான் கத்துக்கிற, ஆனா நீ கத்துக்கும் போது அதை வந்து அந்த கத்தியை ஸ்விங் பண்ணாத. ஏன்னா நீ ஸ்விங் பண்றதை பார்த்தா நீ வந்து என்னைய கொண்டுட்டு இருப்ப. அப்போ இதுக்கப்புறம் அந்த பொண்ணு நிறையவே இன்கிரீடியன்ட்டை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் தான் அவ அங்க இருக்க ஒரு ரேடிஷை அங்க கட் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுவும் ஒரு பேப்பர் மாதிரி. இந்த டெக்னிக் வந்து நம்ம லோரியல் கிட்ட இருந்து தான் நானே கத்துக்கினேன். இதை வந்து காசுராமி டெக்னிக்னு சொல்லுவாங்க. அப்போனா இதுக்கான மீனிங் என்னது எனக்கே சொல்ல போனா தெரியாது. இதே மாதிரி அந்த ஒரு வாரமும் போயிட்டு இந்த சைடு ரோஸ் கார்டு அகாடமியோட சீனியும் காட்டுறாங்க. அங்க பார்த்தா அங்க இருக்க எல்லா பசங்களும் அங்க லெக்சரர் எடுக்கலான்னு போயின்னு இருக்காங்க. அந்த பசங்களும் சொல்றாங்க, இந்த மாதிரி இங்க இருக்க லெக்சரர் அவர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காரு. இவரு கூடவே ஒரு அசிஸ்டன்ட்டும் இருக்காரு. அங்க இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டும் சொல்றாங்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, அதனால நான் ஸ்ட்ராங்கா மாறணும், அதை ஒண்டி நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். இந்த சைடு இங்க ஒன்னொத்தன சொல்றான், இந்த மாதிரி நம்மளோட லெக்சரர் அவர் என்ன ஒரு டம்மி ஹியூமனா, இப்படி இவங்களும் தனித்தனி விஷயத்த தனித்தனியா அங்க பேசின்னு இருக்க. இதெல்லாம் நம்ம ஆளு அங்க ஒட்டி கேட்டுன்னு இருக்கான். இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவனும் ரொம்ப சோகமாயிடுறான். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே இப்படி என்னை பத்தி பேசுறாங்க, அதனால நான் வந்து என்னை மாத்திக்கணும். ஏன்னா நான் எவ்வளவு கைண்டா இருக்கணும், அவங்க எவ்வளவு கீழ்த்தனமா பேசுறாங்க, அதனால நான் கொஞ்சமாச்சு டெரரா இருக்கணும். இதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் அங்க வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம சீக்கியம் அவனை இன்ட்ரடியூஸ் பண்றான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த பொண்ணுங்களும் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா இவன் வந்து ரொம்பவும் அழகா இருக்கான், அதுவும் இல்லாம ஹேண்ட்ஸமா இருக்கான். இந்த சைடு நம்ம மக்கட்டவும் அங்க அவனை இன்ட்ரடியூஸ் பண்றான். இதை பார்த்து அந்த பசங்களும் சொல்றாங்க, இவன் என்ன எவ்வளவு கேவலமா இருக்கான், இவன் ஒரு மாஸ்டர் மாதிரி தெரியுறான். இதனால நம்ம ஆளு அங்க ரொம்பவும் சோகமாயிடுறான். சரி அதை விடுங்க, நம்ம வந்து நம்ம லெசனுக்குள்ள போலாம். நம்மளோட லெசன் என்னன்னா மேஜிக்கை பத்தி. இதை கேட்டு அங்க இருக்க ஒருத்தனை சொல்றான், இந்த மாதிரி நான் ஸ்வார்ட்மேன்ஷிப்பை பத்தி கத்துக்கணும் தான் நான் இங்க வந்தேன். ஓ அப்படியா, அப்பனா உன்னால எத்தனை எலிமெண்ட்டை யூஸ் பண்ண முடியும்? என்னால விண்ட் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும். அப்போ வேற ஃபயர் அண்ட் எர்த், இது ரெண்டையும் என்னால யூஸ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நம்ம மக்கட்டவும் இதே மாதிரி அங்க இருக்க எல்லாரு கையிலையும் அவங்களோட எலிமெண்ட்டை பத்தி அங்க கேட்க ஆரம்பிக்கிறான். அவன் கேட்டதுக்கப்புறம் அங்க டோட்டலாவே கேட்கறான், இந்த மாதிரி இங்க யாரால எல்லா எலிமெண்ட்டையும் யூஸ் பண்ண முடியும், அதாவது மல்டிபிளா, அதுவும் சேம் லெவல் ஆஃப் மாஸ்டரி கூட. மக்கட்டவும் அங்க மனசுல யோசிக்கிறான், நான் வந்து அதே தான் பண்ண போறேன், அங்க டோமை பண்ண மாதிரி நானும் பண்ணலான்னு இருக்கேன். மக்கட்டவும் அங்க சொல்றான், இந்த மாதிரி உங்களோட பவரை பத்தி எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, நீங்க வந்து எது வரைக்கும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணலையோ அது வரைக்கும் நீங்க 3rd கிரேட்ல தான் இருப்பீங்க. இது கேட்ட அந்த பசங்களுக்கும் அங்க கோவமாவது, நீ வந்து எதுக்கு எங்களை 3rd கிரேட்னு சொல்ற, ஏன்னா நாங்க குவாலிஃபை ஆகி இங்க வரைக்கும் வந்திருக்கோம். அங்க இருக்க ஒன்னொத்தனும் சொல்றான், இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டை தான் நாங்க சூஸ் பண்ணோம், அதை தான் நாங்க மாஸ்டரியும் பண்ணோம், அதுதான் அகாடமியோட ரூல்ஸும். ஏய் நீ வந்து அப்படி யோசிக்காத, இந்த மாதிரி எனிமிக்கு வந்து உன்னோட எலிமெண்ட்டை பத்தி தெரியுது, அதுவும் உன்கிட்ட ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், பேட்டில் உன்னோட நிலைமையை ரொம்ப மோசமாயிடும். அதனால நீங்க அட்லீஸ்ட் ஒரு 3 எலிமெண்ட் ஆச்சு நீங்க மாஸ்டரி பண்ணும். ஏய் நீ வந்து அசால்ட்டா சொல்றவ, ஆனா அது ரொம்பவும் கஷ்டமான விஷயம், ஏன் உன்னால பண்ண முடியுமா? இதை கேட்டு நம்ம ஷிக்கி அங்க ஸ்மைல் பண்றான். இப்போ வந்து நானும் ஷிக்கியும் இங்க பேட்டில் பண்ண போறோம், இதை வச்சு நீங்க வந்து கணக்கு போடுங்க இந்த மாதிரி எங்களோட ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளவு இருக்கும்னு. இதுக்கப்புறம் அவங்களும் அங்க பேட்டிலுக்கு ரெடி ஆகுறாங்க. அங்க நம்ம ஷிக்கியோட அங்க வாண்ட பார்த்தவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த பொருள் அதுல வந்து நிறையவே எலிமெண்டோட பவர் வந்து நல்லா சென்ஸ் பண்ண முடியுது, ஆனா நம்ம மக்கட்ட மேல எந்த விதமான எலிமெண்ட்டையும் நல்லா சென்ஸ் பண்ண முடியல. இதுக்கப்புறம் அங்க பேட்டில் ஆரம்பிக்குது. நம்ம மக்கட்ட மேல அவன் பயங்கரமா அட்டாக் பண்றான். இதை பார்த்து அவங்களும் சொல்றாங்க, அவ்வளவுதான் மக்கட்ட வந்து காலி. ஆனா அதுக்குள்ளேயே அங்க பார்த்தா நம்ம மக்கட்ட வந்து அங்க ஷீல்ட வச்சு அவன் தப்பிச்சிட்டு இருக்கான். பரவாயில்ல சிக்கி, நீ வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்க. ஆமா உங்க கூடயும் மியோ கூடயும் நான் ட்ரைனிங் பண்ணல, அதனால தான். ஆனா அதுக்குள்ளேயே நம்ம மக்கட்ட அங்க ஃபயர் அட்டாக் பண்ணிங்கன்னு சொல்றான். என்ன நீ கத்து வச்சிருக்க? அதுக்குள்ளேயே அவனும் அங்க ஷீல்ட உடைச்சிடறான். பரவாயில்லப்பா, நீயும் பெட்டர் தான். இதுக்கப்புறம் நம்ம ஷிக்கியும் அங்க தரையில அவனோட பவர் யூஸ் பண்ண, இதனால அங்க மண்ணெல்லாம் அப்படி எழுந்து நிக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்து இருக்க நம்ம மக்கட்டவும் அவனோட அம்புகளை வச்சு அங்க லான்ச் பண்ணி அடிக்க, இதனால அதுவும் உடைய ஆரம்பிக்குது. இதெல்லாம் பாக்குற அவங்களுக்கு தான் அங்க ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, ஏன்னா இவங்களோட பேட்டில் அது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஷிக்கி மேலேயே அவனும் அட்டாக் பண்றான். இருந்தாலும் நம்ம ஷிக்கி அங்க தப்பிச்சிக்கினே இருக்கானா. இதனாலே நம்ம மக்கட்டவும் அங்க ஃபயர் அண்ட் வாட்டர் எலிமெண்ட் யூஸ் பண்ணி அந்த ஆரோ வச்சு அங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பாக்குற அந்த ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப ஆச்சரியமாயிடுறாங்க, ஏன்னா நம்ம மக்கட்டோ அங்க 2 எலிமெண்ட் யூஸ் பண்றான், அப்போனா இவன் 2த்தையும் மாஸ்டர் பண்ணிட்டானா. ஆனா நம்ம ஷிக்கியும் நம்ம சும்மா சொல்லக்கூடாது, அவன் வந்து எந்த விதமான சாண்டிங்கும் பண்ணாம எத்து மேஜிக் யூஸ் பண்றான். இவங்க 2 பேருமே வேற லெவல் தான். அங்க பார்த்தா நம்ம ஷிக்கியும் அந்த அம்பை அவனோட வாண்டை வச்சு தடுக்கிறான். இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான பொருள் இல்ல, ஏன்னா இது வந்து எனக்காகிய ஸ்பெஷலா எல்டர் டாம் வந்து கிரியேட் பண்ணாங்க. இப்படி ஒன்று சொல்ல இருக்க. அப்பதான் நம்ம மக்கட்டாவும் சொல்றான், இந்த மாதிரி நம்ம பேட்டில் ரொம்ப நேரமாவே நம்ம தொடர்ந்து வச்சுன்னு இருக்கோம், ஸோ அதனால நம்மளோட பேட்டில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதை கேட்ட ஷிக்கியும் அங்க ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் அவனும் ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக்கையும் அங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான்.
ஆரம்பிக்கிறான். இந்த சைடு மக்கட்டாவும் அங்க ஒரு டார்க் மேஜிக் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனும் அதை யூஸ் பண்ண இருக்கும் போது அங்க சாண்டிங் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அவங்க ரொம்பவும் ஆச்சரியமாயிடுறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம மக்கட்டாவால பேச முடியாது, ஏன்னா அவன் சாண்டிங் பண்ணாம தான் எவ்வளவு நேரமா மேஜிக் பண்ணிருந்தான். ஆனா இப்போ அவன் சாண்டிங் பண்றது ஏன்சியன் வார்த்தைகள். அப்போனா இது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். இதுக்கப்புறம் அவங்களோட அட்டாக்கும் அங்க லான்ச் ஆக, இதனால அங்க இருக்க ஒரு பொண்ணுக்கும் சின்னதா ஒரு அடிபட்டுது. இதுக்கப்புறம் தான் அங்க சீனியா காட்டுறாங்க, இந்த மாதிரி நம்ம ஷிக்கி தோத்து போயிட்டு இருக்கான்.